ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி ஆட் ஃபண்ட் கொடுக்குறதுட்டு ஒரு டெமோ மாதிரி காமிச்சிட்றேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிங்கன்னா மேலே எல்லோ கலரில் ஆட் ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பேமெண்ட் மெத்தட் இருக்குது பாருங்கள், 4th ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் எப்படி பணம் அனுப்புகிறீங்களோ அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன்பேயில் இந்த நம்பர் போட்டு தான் நீங்கள் அனுப்பணும். இல்லை பேங்க் மூலியமாக அனுப்புறீங்கன்னா இப்போ பேடிஎம் வருதுன்னா பேடிஎம் அக்கௌண்ட்டு, ஓகேங்களா? இதிலே ஃபோன்பே இல்லை கூகுள் பேயில் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து பண்ணுறீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் தான் செலக்ட் பண்ணணும். ஃபோன் நம்பர் கொடுத்து பண்ணுறீங்கன்னா ஃபோன் நம்பர் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபோன்பேயில் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா இதில் பேமெண்ட் அமௌண்ட் இப்போ 1000 போட்டுட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர்னு வருது பாருங்கள். இந்த காலத்தில் யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர்ன்ட்டு வரும், சரிங்களா? மேலே இருக்கிற டிரான்சாக்ஷன் ஐடியை போடக்கூடாது ஃபோன்பேயில். இதே மாதிரி தான் கூகுள் பேலையும் வரும். பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இதே மாதிரி தான் வரும். இதை அப்டேட் பண்ணணும் இந்த இடத்துல, சரிங்களா? போட்டுட்டு அடுத்தது டேட்டு என்னைக்கு கொடுக்குறீங்களா அந்த டேட்டு கீழே ரிமார்க்கில் எது வேணால் டைப் பண்ணிக்கலாம். போட்டுட்டு சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இந்த ரிப்போர்ட் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா திருப்பி நீங்கள் ஆட் ஃபண்டு இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சக்ஸஸ் இல்லை ரிஜெக்ட் ஆகிருந்தால் என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு இங்கே காட்டும், சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க.